தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதால் பூக்களும் பூகுமோ? அழகாய் மனதை பறித்து விட்டாலே. டே மச்சான், என்னடா இந்த வர சொல்லியிருந்த? அது ஒன்றும் இல்லடா, இன்னைக்கு நியூ ஜாயினிஸ் வராங்க இல்லையா, அவங்களுக்கு இண்டக்ஷன் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணணும். ஸோ இன்னைக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேல நீ கண்டக்ட் பண்ணிடுவ தானே, அதான் உன்கிட்ட சொல்லலாமேன்னு கூப்பிட்டேன். இன்னைக்கு ஆஃப்டர்நூனா? எந்த டைம்? உனக்கு எந்த டைம் கம்ஃபர்டபுள்னு சொல்ல, அந்த டைம்லேயே வச்சுக்கலாம். ஏன்னா ஆஃப் அன் ஹவர் டு 1 hour தானே இருக்கும். ஸோ வில் அட்ஜஸ்ட்ரா. அப்போ ஓகேடா, ஆஃப்டர்நூன் 2 o'clock to 3:30 வச்சுக்கலாம். அந்த டைம் நான் ஃப்ரீ தான். ஓகே மச்சான், அப்போ ஓகே, அந்த டைமே ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். எப்படியும் ஜாயினிங்க்கு வந்துருவாங்க இல்லையா, அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டா தே வில் பி ரெடி, ரைட்? ஓகே ஓகே. அப்பா வந்துட்டியா சஞ்சு? நேற்று நீ தானே சொல்லிட்டு இருந்த ஆஃபீஸ்க்கு ஃபர்ஸ்ட் டே போகிறப்போ கரெக்டாக போகணும், டைமுக்கு போகணும், லேட் ஆகக்கூடாதுன்னு. நீ வராதனோடனே எனக்கு அப்படியே டென்ஷன் ஆயிடுச்சு தெரியுமா? என்னாச்சு, ஏன் இவ்வளோ லேட்டு? அட நீ வேறடி, டாடியை பற்றி தான் உனக்கு தெரியும்ல. காலையில் அவள் கிளம்புறப்ப கூட எதுக்கு நீ மற்றவங்க கிட்ட போய் வேலை பார்த்துட்டு இருக்கணும், நம்மக்கிட்டே அவ்வளோ பெரிய கம்பெனி இருக்குன்னு ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் அவரை சமாளித்து வரத்துக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. நான் எதுக்காக இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வரணும்னு ஆசைப்பட்டு வரேன்னு அவர்கிட்ட எப்படி நான் சொல்றது? சொன்னா அவரு புரிஞ்சுக்கவும் மாட்டாரு. அதான் நான் என்னால முடியாது டாடி, நான் கண்டிப்பா வேலைக்கு போவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். என்ன சஞ்சு, நீ சொல்றத பார்த்தா எடுத்த முடிவுல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்க போல. ஆமா, நான் முடிவு பண்ணிட்டு தான் இந்த கம்பெனிய செலக்டே பண்ணேன். இங்க பாரு, நான் சஞ்சுடி. எப்பவுமே இந்த சஞ்சனா ஒரு விஷயத்த முடிவு பண்ணா அதுல இருந்து பின்வாங்கவே மாட்டான். உனக்கு தெரியாதா? அதான் தெரியுமே, இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். சரி, டைம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷனா இருந்தா தானே கரெக்டா இருக்கும். சோ உள்ள போலாமா? போலாம் போலாம். என்னடி யாரையுமே காணோம்? ரிசப்ஷன்ல இருப்பாங்க, கேட்கலான்னு பார்த்தா அங்க பாரு, ஒருத்தர் வராரு, அவர்கிட்ட கேட்கலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? சார், ஆக்சுவலி வி ஆர் நியூ ஜாயினர்ஸ். ஸோ ஓ ஓகே ஓகே, நீங்க ஜாயினிங் லெட்டர்ஸ் கொண்டு வந்திருக்கீங்களா? எஸ் சார். ஓகே, வெயிட்டிங் ஹால்ல வெயிட் பண்ணுங்க. மேனேஜர் கூப்பிடுறப்போ 2 மெம்பர்ஸ் தான் உள்ள போய் அவரை மீட் பண்ணலாம். ஓகே சார். சார், வெயிட்டிங் ஹாலுக்கு எப்படி போகணும்? Go straight and turn left, first room. ஓகே சார், தேங்க்யூ. மச்சான், டைம் ஆயிடுச்சுடா, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எப்படி கேண்டிடேட்ஸ்லாம் வந்துட்டாங்கல்ல? இப்பதான் பார்த்துட்டு வரேன். 10 மெம்பர்ஸ் பக்கம் வந்திருக்காங்க. அவ்வளவுதான் ஜாயினிங் கொடுத்துருக்கோமா? ஆமாடா, இன்னைக்கு 10 மெம்பர்ஸ் தான். ஓகே ஓகே, நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். வந்துருவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கம் இன்? எஸ். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இந்த பொண்ணு தானா நம்ம ஊட்டியில பார்த்த பொண்ணு? இந்த பொண்ணு மாதிரி தான் இருக்கு. தூரத்துல இருந்து பார்க்க இதே பொண்ணு தானே? யோர் நேம் ப்ளீஸ்? சார், ஐ அம் சஞ்சனா. சார், ஐ அம் கீதா. வெல்கம் டு அவர் கம்பெனி. Did you brought your joining letter? எஸ் சார். Okay, you can wait in conference hall. You will get some activity, do that. And today afternoon, like around 2 to 3:30, you have an induction program. In that program, we will explain about our company and about our project. And when you will get the project, everything will be announcing there. So we'll meet today afternoon. Okay? ஓகே சார். Did you have any questions? நோ சார். Okay, you can go to conference hall. தேங்க்யூ சார். ஏய் மச்சான், என்னடா நெக்ஸ்ட் 2 மெம்பர்ஸ் வந்துருவாங்க. ஏய் அதெல்லாம் இல்ல, அந்த பொண்ணு நான் ஊட்டியில பார்த்தேன்டா. என்ன சொல்ற? இந்த பொண்ண ஊட்டியில பாத்தியா? ஆமாடா, அந்த சஞ்சனாங்கிற பொண்ண நான் ஊட்டியில பார்த்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு மச்சான். ஏய் நம்ப மாட்டியா? நிஜமா தான் சொல்றேன். நான் போட்டோஸ் கூட எடுத்தேன், நான் காட்டுறேன், அப்ப வச்ச நம்புவியா? சரி சரி, அப்புறமா பார்க்கலாம். அடுத்து வந்துருவாங்கடா. ஓகே ஓகே. ஆனா அந்த பொண்ணு இங்க எனக்கு அதான்டா புரியல. டேய் என்னடா ஃபர்ஸ்ட் சைட்லே லவ்வா என்ன? சச்சா, லவ் எல்லாம் கிடையாது. நான் உன்கிட்ட ஜஸ்ட் சொன்னேன், அங்க பார்த்தேன்னு, அவ்வளவுதான். ஓகே ஓகே. அவர் எதுக்கு இங்க வந்தாரு? அவரு இங்க வரமாட்டாருன்னு நினைச்சேன். ஆனா
திடீர்னு வந்து நிக்கிறாரு. இப்போ பேசுறதெல்லாம் பார்த்தா ஐயோ என்ன பண்றது என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. பவித்ரா பாப்பா, பாப்பா இப்ப நான் என்ன பண்றது? ஐயோ எத்தனை நாள் தங்க போறாருன்னு வேற தெரியலையே. என்னாச்சு இந்த பாப்பாக்கு? கூப்பிட கூப்பிட சத்தம் கட்டாம இருக்கு. பவித்ரா பாப்பா, என்னாச்சுக்கா? இல்ல மாமீரா, பவித்ராவை கூப்பிட்டுட்டே இருக்கேன், பாப்பா திரும்பவே மாட்டேங்குது. ஏதோ யோசனையில இருக்கா என்னன்னு தெரியலையே. அது நான் ஒரு வேலை கொடுத்தேன்க்கா, அதை தான் பார்த்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். சரி சொல்லுங்கக்கா, என்ன விஷயம்? அப்படியா? சரி பாப்பா, அது ஒன்றும் இல்லை. இன்னைக்கு மத்தியானம் பையன் ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங்காம் பாப்பா. அதனால ஒரு 2 மணி நேரம் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் போய் மீட்டிங்கை மட்டும் அட்டன் பண்ணிட்டு வந்துடுவேன் பாப்பா. அது அவங்க அப்பா இன்னைக்கு கொஞ்சம் வெளியூருக்கு போயிட்டாரு, போக முடியல, அதான் பாப்பா. சரிங்கக்கா, போயிட்டு வாங்க. சரிங்க பாப்பா, அதான் சொல்லி பர்மிஷன் கேட்கலாமேன்னு பார்த்தேன். ஒன்றும் இல்லைக்கா, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போயிட்டு வாங்கக்கா. சரி பாப்பா. பவி, பவி என்னாச்சு இவளுக்கு? கூப்பிட கூப்பிட என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கான்னு தெரியல. ம், எதுவுமே பண்ணாம அமைதியா நின்னுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கா. எதையோ யோசிச்சுட்டு இருக்காளோ? என்னாச்சு இவளுக்கு? பவித்ரா, ஏய், ஆ, என்ன என்ன மீரா? என்னடி, ஏதா வேணுமா? சரிதான், இப்பதான் அந்த அக்கா வந்து கூப்பிட்டுட்டு போனாங்க. அவங்க கூப்பிட்டதுக்கும் எதுவுமே கவனிக்காம இருக்கேன். நானும் எவ்வளவு நேரமா கூப்பிட்டுட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன யோசனையில இருக்க? அதெல்லாம் ஒன்னும் இல்ல மீரா. நான் நார்மலா தான். பொய் சொல்லாத பவி, என்கிட்ட உன்னால எதுவுமே மறைக்க முடியாது. நீ பேசுறதுல நான் கண்டுபிடிச்சிருவேன். என்னாச்சு? வீட்ல ஏதாவது பிரச்சனையா? சித்தி சித்தப்பா ஏதாவது சொன்னாங்களா? பாட்டி ஏதாச்சும் சொன்னாங்களோ? அதெல்லாம் ஒன்னும் இல்ல மீரா. அப்புறம் என்ன மீரா? சரி, முதல்ல வெளியே வா. ஏய், வெளியே வா. போய் ஒரு டீ குடிச்சிட்டு அப்புறமா வரலாம். வா, கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஏய், நாம இங்கே தானே இருக்க போறோம், கடைக்கு வெளியில தான் இருக்க போறோம். அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா வந்து பில் போட்டுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. வா. இப்ப சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை? நானும் நீ வந்ததுல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏதோ டிஸ்டர்ப்டாவே இருக்க. கொஞ்ச நேரத்துல சரியாயிடுவேன்னு பார்த்தா இன்னும் அப்படியே இருக்க. என்ன பிரச்சனை? என்னாச்சுன்னு சொல்லு. மீரா, மாமா ஊர்ல இருந்து வந்திருக்காரு. எந்த மாமா? ஏய், மணி மாமாடி. என்ன பவி, திடீர்னு அவரு இத்தனை வருஷமா இந்த பக்கம் வராம தானே இருந்தாரு, இப்ப என்ன புதுசா? எனக்கும் தெரியல மீரா, காலையில திடீர்னு வந்து நிக்கிறாரு. கேட்டா எல்லாரையும் பார்க்கணும் போல இருக்கு, ஒரு வாரம் தங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன்னு சொல்றாருடி. எனக்கு அவரை பார்த்த உடனே கை கல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு தெரியுமா? பயமா இருக்கு மீரா. இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம பயப்படுற? மீரா, உனக்குதான் எல்லாம் தெரியும்ல, தெரிஞ்சும் இப்படி எல்லாம் சொன்னா எப்படி? என்னால எப்படி சமாளிக்க முடியும்னு தெரியல, எனக்கு பயமா தான் இருக்கு மீரா. இங்க பாரு பவி, அப்போ நீ சின்ன பொண்ணு, அப்பவே நீ அவர் சொல்ற எல்லாத்தையும் செய்ய மாட்ட. சில விஷயங்கள முடியாதுன்னா முடியாதுன்னு ஸ்ட்ராங்கா இருந்திருக்க. இப்போ நீ பெரிய பொண்ணா வளர்ந்துட்ட. இப்போ உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்குன்னு அவரும் தெரிஞ்சுக்க வேண்டாமா? பழையபடி உன்கிட்ட நடந்துக்கிட்டா என்ன நடக்கும்னு அவருக்கு காட்டு. இங்க பாரு, என் பவி எப்பவுமே போல்டா ஸ்ட்ராங்கா தான் இருப்பா. எனக்கே சில டைம் நானே துவண்டு உட்கார்றப்போ நீ தானடி எனக்கு பக்க பலமா இருந்திருக்க. எப்பவும் எனக்கு தைரியம் சொல்லுவேன். இப்ப நீயே இப்படி இருந்தா எப்படி? அவரால் எதுவுமே பண்ண முடியாது பவி. அப்படியே அவர் ஏதாச்சும் பண்ணாலும் நீ அதை அசால்ட்டா ஹேண்டில் பண்ணுவ. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா அவரை பார்த்த உடனே கொஞ்சம் பயந்துட்டேன்டி. இது நார்மலா எல்லாருக்கும் இருக்கிறது தானே, விடு, பாத்துக்கலாம். எதுக்கப்புறமும் அவரை பழையபடி ஆட்டம் போட்டா பார்த்துட்டு நம்ம சும்மா இருப்போமா என்ன? நான் இருக்கேன் பவி, பாத்துக்கலாம். நீ எதுக்கும் பயப்படாத. எனக்கு என்ன ஒரே ஒரு கவலைனா, அவரு அம்மாவோட தம்பிடி. நாம ஏதாச்சும் செய்ய போயிட்டு அம்மாக்கும் அவருக்கும் எதுவும் சண்டை வந்துடக்கூடாதுன்னு தான் நான் எதுவுமே இப்ப வரையும் சொல்லாம இருக்கேன். ஏன்னா அம்மாக்கு இருக்கிற உறவு அவர் மட்டும்தான் இல்ல, தாத்தா பாட்டியும் யாரும் இல்ல, இறந்துட்டாங்க. இவரை மட்டும்தான் தம்பின்னு இருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ளேயும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் நான் எதுவுமே சொல்லாம இருக்கேன். இங்க பாரு பவி, அது எனக்கு புரியுது. அதனால தானே எதுவுமே பிரச்சனை பண்ணாம அமைதியா இருந்தேன். இதுக்கப்புறமும் அவர் அப்படி இருக்க மாட்டாருடி. ஆனா இப்பவும் அதே மாதிரி இருந்தாருன்னா வேற வழி இல்ல பவி. அம்மா அப்பாக்கும் அவங்கள பத்தி தெரிய வரணும், அப்பதான் இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். புரியுது மீரா? ஒன்னும் இல்ல பவி,
எந்த பிரச்சனை வந்தாலும் நாம ஹேண்டில் பண்ணிக்கலாம். திரும்பவும் அவர் பழையபடி தான் இருப்பாருன்னா நாமளும் நாம எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கோம்னு காமிச்சிக்கலாம். சரியா? நீ தேவையில்லாம யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. எதுவா இருந்தாலும் ஹேண்டில் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமும் அவரு அம்மாவோட தம்பின்னு யோசிக்காத பவி. அது அவரு அக்கா பொண்ணுன்னு யோசிக்கலல்ல, அப்புறம் நீ மட்டும் எதுக்கு யோசிக்கிற? இங்க பாரு, உறவு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நீ நினைக்கிற. ஆனா அந்த உறவுனால நம்மளுக்கே ஒரு பிரச்சனை திரும்ப திரும்ப வரப்போ நாம அத பத்தி வெளியில சொல்றதுல எந்த தப்புமே இல்ல பவி. இத நீதான் எனக்கு சொல்லி கொடுத்த, மறந்துடாத. புரியுதா? இப்ப தேவையில்லாம யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. முதல்ல அந்த காஃபியை குடி, மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடுவ. ம். என்ன தரகரே, நாங்களும் பையனுக்கு ஒரு நல்ல இடமா பார்க்க சொல்லி சொல்லிட்டே இருக்கோம். என்னாச்சு, ஜாதகம் வாங்கிட்டு போனீங்க, அதுக்கப்புறம் எதுவும் விவரமே சொல்லலையே? என்னப்பா ராஜு, நீங்க சொல்லி முடியாதுன்னு நான் என்னைக்கு சொல்லியிருக்கேன்? அதுவும் நம்ம பையனுக்கு பணக்கார இடம்லாம் இல்ல, நல்ல பொண்ணா வேணும், குணமுள்ள பொண்ணா வேணும்னு சொல்லியிருக்கீங்க. அப்படின்னா தேடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா? ஒரு 4-5 ஜாதகம், பொண்ணு போட்டோ எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். பாருங்க, பையன் கிட்ட காட்டுங்க. பையனுக்கு பிடிச்சிருந்தா பாப்போம், அப்படி இல்லையா வேற இடத்த பார்க்கலாம். பாருங்க தரகரே, பொண்ணு எப்படிலாம் வேணும்னு மச்சானும் தங்கச்சியும் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பாருங்க. ஆனா பையனுக்கு பிடிச்சிருந்தாதான் இந்த கல்யாணம். மாப்பிள்ளைக்கு சரின்னு சொன்னா மட்டும்தான் கல்யாணம். இல்லனா அது வரையும் நீங்க பொண்ணை பாத்துக்கிட்டு தான் இருக்கணும், பாத்துக்கோங்க. புரியுதுப்பா, எனக்கு வேலையே இதுதானே. பாத்துடலாம். கண்டிப்பா ஒரு நல்ல இடமா பார்த்து அமைச்சு கொடுக்குறேன். இது போதும்ண்ணா, போதும். எங்களுக்கு இந்த வார்த்தையே போதும். எங்க பிள்ளைக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சா போதும். அண்ணி. என்னம்மா? என்ன அண்ணி? என்னண்ணா நீங்க பண்றதெல்லாம் சரியா இருக்கா? நான் அன்னையில இருந்து நானும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். என் பிள்ளை உன் பையன் மேல ஆசைப்படுறா, அவளுக்கும் அவனுக்குமே கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு. நீ என்னன்னா வெளிய பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்க? எத்தனை முறை சொல்றேன், என் பேச்சு நீ கேட்கவே மாட்டியா? ஏய் துர்கா, வாயை மூடு. நீங்க வாயை மூடுங்க. உங்ககிட்ட சொல்லி சொல்லி என் வாயை வலிச்சதுதான் மிச்சம். பிள்ளைய பத்தி கொஞ்சமாச்சும் அக்கறை இருக்கா உங்களுக்கு? பாரு, அன்னைக்கே சொல்லிட்டேன்ல, மாப்பிள்ளைக்கு விருப்பம் இல்லாததை நான் பண்ண மாட்டேன். புரியுதா? உன் புள்ள சின்ன பிள்ளை, அதுக்குள்ள அவளுக்கு கல்யாணம் வேணுமா? அவ ஒண்ணும் சின்ன பிள்ளை கிடையாது. 21 வயசு ஆகுது. எல்லாம் கல்யாணம் பண்ற வயசுதான். பாரு துர்கா, விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும்? அதெல்லாம் வாழ சரியா போயிடும். ஏன் உங்களுக்கும் எனக்கும் விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா? நல்லா வாழ்ந்து ஒரு பிள்ளைய பெத்தெடுக்கல, அப்புறம் என்ன? நீங்க பாருங்க, அவங்களுக்குன்னு கல்யாணம் பண்ணி வச்சா அதுக்கப்புறம் பேசி சிரிச்சு வாழ ஆரம்பிச்சிருவாங்க. சும்மா விருப்பம் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொன்னா வேண்டான்னு சொல்லிடுவீங்களா? அண்ணா, நான் கூட உன் கூட உறவோட இருக்கணும்னு அன்னைக்கு எப்படி கேட்டேன்னா, ஆனா அத பத்தி நீ யோசிக்கவே இல்லல்ல. இங்க பாருமா துர்கா, நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். என் பையனுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டான். அவன் அவளை அந்த மாதிரி நோக்கத்தோட பாக்கலன்னு சொல்றான். அப்புறம் எப்படி விருப்பம் இல்லாத பிள்ளைக்கு 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ எதுக்காக கவலைப்படுற? இப்போ விஸ்வா கல்யாணத்தை முடிப்போம். இன்னும் 2-3 வருஷம் ஆகட்டும். அவளுக்கும் கல்யாண வயசு வரட்டும். அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து நாங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். நீ எதுக்கு அதை பத்தி கவலைப்படுற? இங்க பாருண்ணா, அதெல்லாம் முடியாது. என் பிள்ளை விஸ்வா மேலதான் ஆசைப்படுறா. அவ ஆசைப்படுற வாழ்க்கையை தான் என்னால அமைச்சு கொடுக்க முடியும். இங்க பாரு, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. விஸ்வா கிட்ட பேசி என் பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்க சொல்லு. என்ன துர்கா, இவ்ளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் பொறுமையா? கேட்காம நீ பாட்டுக்கு சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்க. விஸ்வாக்கு தான் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டான்ல, விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. எனக்கு தெரியும் அண்ணி, நீங்க இப்படிதான் பேசுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என் அண்ணாக்கு என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைலாம் இருந்துச்சுதான். ஆனா நீங்க தான் அதையும் இதையும் சொல்லி என் அண்ணா மனசை கெடுத்து வச்சிருக்கீங்க. உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. நீ நான் என் அண்ணா கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். என் அண்ணன் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க சொல்றதுக்காக பேசிட்டு இருக்கேன். நீங்க இதுல தலையிடாதீங்க. துர்கா, என்னண்ணா இப்ப எதுக்கு நீ ஏன் மேல கோவப்படுற? நான் சொன்னது கரெக்ட் தானே? நாம 2 பேரும் பேசுறப்போ அண்ணி யாரு? அவங்க எதுக்கு குறுக்குல வந்து பேசுறாங்க? ஏய், உனக்கு என்ன மூளை கிளை கெட்டு போச்சா என்ன? அவ என் பொண்டாட்டி. அது மட்டும் இல்ல, விஸ்வாக்கு நான் அப்பானா அவ அம்மா. எனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதை விட அதிகமான உரிமை அவளுக்கு தான் இருக்கு, பாத்துக்கோ. நானும் பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கேன். உன் பிள்ளைய என்ன அப்படியே விட்டுருவோம்னு நினைச்சிட்டு இருக்கியா? என்னதான் இருந்தாலும் அவ எங்க மருமக தான். அவளுக்கு எப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். அதனால இப்ப தலையிடாம உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. சும்மா அதான் சொல்லிட்டே இருக்கேன்ல துர்கா, உள்ள போ. என்னங்க நீங்க கோவமா பேசினா நான் பாட்டுக்குள்ள போயிடுவேன் நினைச்சீங்களா? உங்ககிட்ட எத்தனையோ முறை சொல்லிட்டேன், போய் அண்ணா கிட்டயும் அண்ணிக்கிட்டயும் பேசுங்கன்னு. ஆனா நீங்க வாயை திறந்த பாட காணோம். அதனால தானே நானே வந்து பேசுற மாதிரி இருக்கு. நீங்க பாருண்ணா, நான் ஆசைப்படுறது தப்பாண்ணா?
அவ உன் மருமக தானே, அவ மேல உனக்கு பாசம் இருந்தா இப்படிலாம் நீ பேசுவியா? அவதான் உன் பையனை விரும்புறான்னு சொல்றேன். இருந்தாலும் நீ இப்படி பேசுறியேனா? ஒருவேளை விஸ்வா வேற யாராச்சும் பொண்ணை விரும்புறான்னு சொன்னா கூட சரி பரவாயில்ல, அவன் இன்னொரு பொண்ணை விரும்புறான், அதனால இந்த கல்யாணத்தை பண்ண வேணாம்னு நினைக்கலாம். அவன் தான் தனியா தானே நீங்க பொண்ணு பாக்குறீங்க, அப்புறம் என்ன? நீங்க சொல்ற பொண்ணை தானே அவன் கல்யாணம் பண்ணிக்க போறான். அது ஏன் என் பொண்ணா இருக்க கூடாது? என் பொண்ணு நீங்க சொல்லுங்க, அவன் கல்யாணம் பண்ணிப்பான் தானே. என்னண்ணா நீங்க சொன்னா கண்டிப்பா விஸ்வா கேட்பான். நீங்களே சொல்லுங்கண்ணா, அவன் தான் வேற எந்த பொண்ணையும் விரும்பல, அப்புறம் என்ன? என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க சொன்னா அவன் கேட்பான். அத்தை, என்ன விஸ்வா? இங்க பாருங்க அத்தை, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், எனக்கு ஷில்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்ல. அப்புறம் எதுக்காக அதை ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்கீங்க? என்ன விஸ்வா, அவதான் உன்னை விரும்புறான்னு சொல்றல்லப்பா, நீ கூட அவளை பத்தி யோசிக்க மாட்டேன்ற. யாரோ ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ ஷில்பாவே கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, இதுல என்ன தப்பு இருக்கு? அத்தை, எனக்கு விருப்பம் இல்ல.